சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும், பரணி டிவி நேயர்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெல்லை டாக்ஸ் பலதரப்பட்ட நெல்லை சார்ந்த ஆளுமைகளோட பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இப்போ சமீபத்துல ஒரு சென்சேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூபிஎஸ்சி தேர்வுகள் முடிவுகள் வெளியாயிருக்கு கடந்த வாரம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து வெற்றி பெற்றிருக்கிறத பாக்குறோம். அதுல குறிப்பா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு இளைஞர் விடாமுயற்சியால அந்த தேர்வை கிராக் பண்ணிருக்காரு, அதாவது வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ அவரு கூட தான் நம்ம இன்னைக்கு நெல்லை டாக்ஸ் பயணிக்க போகுது. இந்த அழகிய அமர்வில் திரு ரூதர்சன் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நிகழ்ச்சியில பாக்குறதுக்கு. முதல்ல எல்லாரும் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மைல்கல்ல கடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். மிக்க நன்றி. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் உங்களோட சொந்த ஊர், பெற்றோர் பத்தி, அப்புறம் நீங்க கல்வி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம் நாங்க. என்னோட பேர் ருதர்சன். என்னோட கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் மருதகுளம்ங்கிற கிராமம். இது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. எங்க ஊர் மூன்றடைப்பு. எங்க நேட்டிவ் மூன்றடைப்பு பக்கத்துலதான் மருதகுளம். ஓகே, சூப்பர். நான் காலேஜுக்கு பஸ் ஏறதுக்கு அங்கதான் மூன்றடைப்புல தான் பைக்கை போட்டுட்டு அங்க இருந்து தான் புது பஸ் ஸ்டாண்ட். அது குட்டி ஜங்ஷன் மாதிரி அந்த இடத்துல இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, சொல்லுங்க. திருநெல்வேலியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தொலைவுல இருக்குது மருதகுளம்ங்கிறது. அப்பா பேரு சீனி, ரிட்டையர்ட் சப்போஸ்ட் மாஸ்டர். திருநெல்வேலி ஹெச்ஓல 2022ஆம் ஆண்டு மே 31 பணி ஓய்வு பெற்றாங்க. அங்க பணியாற்றி. அம்மா பேரு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா? ஆமா. அப்பா போஸ்ட்மேனா இருந்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி போஸ்டல் அசிஸ்டன்ட் ஆகி சப்போஸ்ட் மாஸ்டரா வந்தாங்க. அம்மா டீச்சர். இப்போ எங்க ஊருக்கு அருகில் உள்ள பூலிப்பாட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சிஎம்எஸ் துவக்கப்பள்ளியில தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு கூட பிறந்தது அண்ணன் பேர் இஸ்மான்சன். அவன் திருச்சி பாரத் மிகுமின் நிலையத்துல டெப்டி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2012ஆம் ஆண்டு அங்க பணியில சேர்ந்தாரு. கிட்டத்தட்ட எனக்கும் அண்ணனுக்கும் 6 வயசு வித்தியாசம். அண்ணனுக்கு 2017 திருமணம் ஆகி அண்ணி பேர் மெர்சி ராஜகுமாரி. அவங்களுக்கு பக்கத்துல ஆழ்வானேரிங்கிற ஊரு. 2 குழந்தைங்க. மூத்தது ஜோசினி பிரேமா அப்படின்ட்டு, பாப்பா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. 2வது தம்பி இஸ்மேல், அவன் பேர் இஸ்மேல். அவன் இப்போ அவனுக்கு 2 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூலிங்கை பத்தி சொல்லணும்னா, அப் டு அந்த 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மருதகுளத்திலே உள்ள வசந்தம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்னு ஒன்று உண்டு. ஸோ அந்த ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். ஆக்சுவலா மருதகுளம் அப்படின்னாலே தம்பி, மருதகுளம்னா எனக்கு எங்க அப்பாவை படிச்ச ஸ்கூல் ஞாபகம் வரும். அதாவது ரோசலின் செல்லையா அப்படின்னு ஒரு ஸ்கூல், அரசு மேல்நிலைப்பள்ளி. ஆமா, சுற்று வட்டாரத்துல அது ஒண்ணுதான் அரசு மேல்நிலைப்பள்ளி. அதாவது நீங்க மூன்றடைப்பு ஜங்ஷன் சொன்னீங்க, ஆனா ஸ்கூலுக்கு உங்க ஊர் ஜங்ஷனா இருந்திருக்கு. சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாருமே சைக்கிள்ல உங்க ஊர்ல தான் படிச்சுட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா வாழ்க்கை வரலாறு புத்தகத்துல எழுதியிருக்காங்க, அதை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. சொல்லுங்க. அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் அம்மா சிஎம்எஸ் நடுநிலைப்பள்ளி மருதகுளத்துல அப்போ பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதனால எங்கூட வா அப்படின்ட்டு 4th ஸ்டாண்டர்ட் அம்மா கூட சிஎம்எஸ் நடுநிலைப்பள்ளி மருதகுளத்துல படிச்சேன். அப்புறம் அங்க எல்லா வாட்டியுமே 500க்கு 499, 500. ஏன்னா அது தமிழ் மீடியம் ஸ்கூல். எனக்கு கல்வி கற்கிறதுக்கும் ஈஸியா இருந்த உடனே அப்பா இங்க போட்டா நீ ரொம்ப விளையாடுற அப்படின்ட்டு அப்பா மூளைக்கற்படியில அப்போ போஸ்ட்மேனா இருந்தாங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்டுக்கு என்ன அங்க ரீச் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளின்ட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அங்க கூப்பிட்டுப்போம். அங்க 5th ஸ்டாண்டர்ட் மட்டும் அங்க படிச்சேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போதுல அந்த டிசம்பர்ல அப்பா ப்ரொமோஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணி போஸ்டல் அசிஸ்டண்டா அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு மதுரை போயிட்டாங்க. ஸோ அதனால 6th ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக்கா
என்னை வந்து பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மெயின் ஸ்கூல்வாங்க. ஆமா. அந்த அங்க நான் வந்து எங்க சென்ட் சேவியர்ஸோட பின்வாசல் வந்து உங்க பக்கத்துல வரும். நாங்க சைக்கிள் வந்து அந்த சைடு. ஓகே, சொல்லுங்க. அந்த பகுதி மட்டும் ஃபுல்லாமே பள்ளிகளா தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த சவுத்ங்கிற பேர் கூட. கரெக்ட். அப்படி பின்னாடி போனா உங்க அப்பாவோட போஸ்ட் ஆபீஸ் வந்துரும். அதுக்கு பின்னாடி அப்பாவோட போஸ்ட் ஆபீஸ், ஹெட் போஸ்ட் ஆபீஸ் பாளையங்கோட்டை. மதியம் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு போஸ்ட் ஆபீஸ் உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அங்க ஒரு கேண்டீன் உண்டு. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் 12th எல்லாரும் போல டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து சிவில் சர்வீஸ் மேலேயும் ஒரு ஆசை இருந்துச்சு. பட் ஸ்டில் 11th 12th அங்க போன உடனே பியர் பிரஷர் எல்லாம் இதான உடனே ஓகே டாக்டர் அண்ட் இன்ஜினியர் ஏதாச்சும் ஒண்ணு போச்சுல. எம்பிபிஎஸ் கிடைக்கல, மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு. எம்பிபிஎஸ் கட் ஆஃப் கூடிய மார்க்ஸ்லாம் இல்லை, 180 தான் கட் ஆஃப் வந்துச்சு. ஸோ நீட் எக்ஸாம் அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினாங்க. அதுவும் மேண்டேட்டரி கிடையாது அப்போ. அதுவும் ஒன்றும் கிளியர் ஆகலை. ஸோ என்ன பண்ணணும்னு போச்சுல, ஓகே திருநெல்வேலியில இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்ல எடுத்தேன். அப்போதான் அம்மாவோட வந்து இன்னொரு ஒற்றுமை வருது பாருங்க. நான் படிச்ச காலேஜ் அது. நான் வந்து 2005 பேட்ச் ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி செட். நான் ஆக்சுவலா நாங்க படிக்கும்போது ரொம்ப சின்ன காலேஜா இருந்தது. ஐ திங்க் இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஃபெமிலியர் காலேஜா இருக்கு சொல்லணும். திருநெல்வேலியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லலாம். ஏன்னா அது ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்குது. கரெக்ட். ஸோ அங்க 4 years மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அங்க படித்தேன். 2017 பாஸ்ட் அவுட். ஸோ அப்போ 2013 இருக்கும் போச்சுல தான் கொஞ்சம் அந்த மெடிக்கல் சீட் கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போச்சுல தான் மாமா சொன்னாங்க, உனக்கு தான் சின்ன வயசுல ஆசை உண்டு சிவில் சர்வீஸ், அது மூலமா யூ கேன் சர்வ் மோர் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபயர் இக்னைட் பண்ணாங்க. அப்புறம் நானும் ஓகே எதுக்கு நான் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போச்சுல 2014 பிப்ரவரியிலலாம் அந்த பாலிட்டினாலே லக்ஷ்மிகாந்த் புக்கும்பாங்க சிவில் சர்வீஸ்க்கு. அப்பவுமே ஒரு ஆர்வத்துல அந்த புக்கெல்லாம் போய் வாங்கிட்டேன். எங்க வீட்டுல புக் வாங்குறதுக்கோ எதுக்கோ எந்த இதுவுமே சொல்லணும். புக் வாங்கணும்னா உடனே அப்பாவும் அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. படிக்கிறது எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கு, வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி, படிப்போட மகத்துவம் தெரிஞ்சிருக்கு, அது சொல்லணும். ஓகே. ஸோ அப்பவுமே அந்த ப்ரிப்பரேஷன் லக்ஷ்மிகாந்த் புக் ரீட் பண்ணேன். அட் த சேம் டைம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இந்த இதுவும் வரும். ஸோ அதனால அது வந்து ஒரு கண்டினியூஸா என்னால் படிக்க முடியாது. டைம் கிடைக்கும் போதுல இஷ்டப்பட்ட டாபிக், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷனாக இல்லாமல் எனக்கு எது இன்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகுதோ அப்படி படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் சின்ன வயசுல ஒரு 3rd 4th இருக்கும் போதுல அப்பா கூட உட்காந்து பேப்பர் வாசிப்பேன். அப்போ எனக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா அப்பாட்ட கேட்பேன். அப்பா மடியில உட்கார வச்சு சொல்லி தருவாங்க, இதுனா இப்படி இதுனா இப்படி அப்படின்ட்டு ஒரு எல்லாத்த பத்தியும் அப்பா எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க. ஸோ 17 முடிக்கும் போதுல எனக்கு 2 கம்பெனிஸ்ல வேலை கிடைச்சது. ஜோஹோ. ஓகே, நான் அதான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஊர் சைட்ல எல்லாருமே இன்ஜினியரிங் முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில பிளேஸ் ஆகி வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. பேரண்ட்ஸை பொறுத்தவரை சீக்கிரம் செட்டில் ஆகிட்டு சம்பாதிச்சு அப்புறம் அடுத்தது கல்யாணம் அப்படி இப்படி போகணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சதா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜோஹோ அப்படிங்கிறதுல அதுல எங்க காலேஜ்ல இருந்து மொத்தமே 3 பேர் தான் செலக்ட் ஆனோம். அந்த இன்குபேஷன் ப்ராசஸ்ங்கிறது அது குற்றாலத்துல வச்சு அவங்க இன்டர்ன்ஷிப் கூட அவங்க பண்ணிட்டு அப்படி கம்பெனில கண்டினியூ ஆகிற மாதிரி. அடுத்தது டெக் மஹிந்திராலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டு கம்பெனிலையும் செலக்ட் ஆனேன். அப்போ ஜோஹோல அந்த இன்குபேஷன் ப்ராசஸ்க்கு கூடும்போதுல இல்லை நான் வரல அப்படின்ட்டு சொன்னேன். அப்போ பிளேஸ்மெண்ட் டைரக்டர் சார் வந்துட்டு அப்போ வரலன்னா எதுக்கு அட்டன் பண்ணீங்க அப்படிங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஆக்சுவலா இது அடுத்தவங்க வாய்ப்புண்டு இல்லை, அவங்க ஒரு கட் ஆஃப் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேல வந்தா எல்லாரையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இத்தனை பேர் எடுக்கணும்னு அவங்க வரல, இந்த கட் ஆஃப் மேல எத்தனை பேர் இருந்தாலும் எடுக்கணும்னு தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜோஹோல இருந்து கால் பண்ணாங்க, நாங்க உங்களுக்கு 2 yearsல நீங்க வந்து அமெரிக்கா போயிடலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் முடிக்கவும் அப்பா சொன்னாங்க, உன்னோட எய்ம் சிவில் சர்வீஸ் எழுதணும்னு ஆசைப்படுற, அதனால நீ வேலைக்கு போக போறியா, இதுக்கு போனாலும் we are ready to support அப்படின்னாங்க. இல்ல நான் படிக்க தான் ஆசைப்படுறேன்னு ஓகே அப்படின்ட்டு. அதாவது நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா
மத்திய அரசு சார்ந்த தேர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, பணிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விழிப்புணர்வுலாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் ரயில்வே எக்ஸாம் கூட நம்ம ஆட்களுக்கு எழுத தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சோம் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேருக்கு போனோம், அப்படிதான் எல்லாரும் மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு ஆல்ரெடி அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த இருந்ததுனால எக்ஸ்போஷர் இருந்ததுனால, மேபி உங்க மாமா யாரோ சொன்னீங்களே, அவங்கெல்லாம் அந்த ஐடியா கொடுத்ததுனால உங்களுக்கு மேபி அந்த அந்த வே ஆஃப் இதுல நீங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் படிச்சு வரும்போதெல்லாம் வந்து சிவில் சர்வீசஸ்லாம் உங்களுக்கு பெரிய இது கிடையாது. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன கூட பேசும்போது கூட, அதாவது என்னோட பணி நிமித்தமா நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூட நம்ம பேசுறோம். நம்ம ஊர் சார்ந்த நிறைய பேர், அலெக்ஸ் பால் மேனன் சார் இருக்காரு, நம்ம சுந்தரேசன் சார், நிறைய பேர் ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க. அவங்க கூட எல்லாம் பேசும்போது நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டோமோ அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு கைட் பண்ணதுக்கு ப்ராப்பரா ஆள் இல்லையோ அப்படின்லாம் யோசிப்போம். பட் உங்களுக்கு அது காட்ஸ் கிரேஸ், உங்களுக்கு அது நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கரெக்டா வீட்லயும் உங்களுக்கு எனக்கு வீட்டுல ரொம்ப அதுல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் அந்த டைம்ல அண்ணன் கூட பிஹெச்எல் சொன்னீங்க இல்லையா, பாரத், அது ஒரு அட்வான்டேஜ் தானே, அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா. சோ உங்களோட பார்வை வந்து பெருசாயிருது இல்லையா, பெர்ஸ்பெக்டிவ் வந்து பெருசா பிராட் ஆயிருது. சோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கணும் ரூதர். என்னன்னா நார்மலா ரூதர் எப்படி வீட்டுல வந்து புக்ஸ் நிறைய படிப்பீங்கன்னு சொன்னீங்க, விளையாட்டு, சினிமா பாக்குறது, அந்த பொழுதுபோக்குகள்லாம் உண்டா, இல்ல எப்படி நீங்க உங்களோட படிப்பை வந்து கரெக்டா கொண்டு போனீங்க? அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அது அதுக்கிட்ட ஃபுல்லாலாம் உட்காந்து ஃபுல் டைம்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. எங்க ஊருக்கு எதுக்கு கேக்குறேன்னா, வந்து மருதகுளம்ங்கிறது கபடிக்கு ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எவ்ரி இயர் அந்த ஆகஸ்ட் 18th 19th வந்து ஒரு மிகப்பெரிய கபடி மேட்ச், சவுத் இந்தியன் லெவல்ல கபடி டோர்னமெண்ட். ஸோ அந்த கபடி கல்ச்சர் உண்டு. ஸோ ஸ்கூல் படிக்கும் போச்சுல ஈவினிங் விளையாட போவேன். காலேஜ் செமஸ்டர்ஸ் லீவ்லையும் டெய்லி ஈவினிங் அந்த கபடியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, கபடி விளையாட போவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடையும் போவேன். பட் அந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. காலேஜ் படிக்கிறது வரைக்கும் ரெகுலரா போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெல்லி 3 years டெல்லி ப்ரிப்பரேஷனுக்காக போயிருந்தேன். ஸோ அந்த டைம்ல அப்படி அதான் நீங்க டெல்லியை பத்தி சொல்லும் போது எனக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. சிவில் சர்வீசஸ் பிளான் பண்ணணும் அப்படின்னு எப்போ, அதாவது நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க, இந்த இது ஜோகோ கிடைச்சது, அப்புறம் வீட்டில் சொன்னாங்க, நீங்க வந்து அதுக்கே போங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு தயார்படுத்துனீங்க உங்களை, அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுல வந்து அண்ணன் 2007ல கோயில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தான். சேரும்போது 2018ல கம்ப்யூட்டர் வந்துருச்சு எங்க வீட்டுல. 2008ல அண்ணனுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அப்பவுமே இன்டர்நெட் கனெக்ஷன், அந்த டயல்-அப் கனெக்ஷன் அப்பவுமே வந்துருச்சு, டயல்-அப் மோடம். ஸோ 2013ல இருந்து அண்ணனும் வெளியே திருச்சிக்கு ஒர்க்கு போனதுனால கம்ப்யூட்டர் இங்கே இருக்குமோ, ஆனா ஃபுல்லா அப்பவுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெமோக்ரட்டைசேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுனாலுமே ஆன்லைன் சோர்ஸ்ல கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நானா உட்காந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல தேடுவேன், அப்புறம் யூபிஎஸ்சி சிலபஸ் உட்காந்து ரீட் பண்ணேன். சில மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உட்காந்து யூடியூப் மோட்டிவேஷன் வீடியோஸ் சில இது அப்பவுமே பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இன்னும் அதிகமா. அதான் அந்த ஆஃப்டர் ஜியோ இது கிடையாது, நீங்க தலைமுறை கிடையாது, நீங்க டயல்-அப் தலைமுறை. ஜியோ வந்து 2016, நான் 2013ல இருந்து நான் ஏன்னா இப்போ உள்ளவங்க டோட்டலா வந்து சோஷியல் மீடியாக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அந்த ஜியோ ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஐ திங்க் நீங்க அந்த சீனியரா இருக்கிறதால, அதுல சீனியரா இருக்கிறதால ஐ திங்க் இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, புரியுது. டெல்லி பத்தி சொல்லுங்க. டெல்லிக்கு பிளான் பண்றேன்னு சொன்னீங்களா, பண்ணன்னு சொன்னீங்களா, அது எப்படி ப்ராசஸ் எப்படி போச்சு, அது யாரெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணா, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா சென்னையில தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண உடனே அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட உடனே அவங்க பெட்டர் டு கோ டு டெல்லி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால அண்ணன் வந்து அண்ணன் தான் என்னை கூப்பிட்டுட்டு போனது டெல்லிக்கு. ஜூன் 17 அந்த டைம்ல ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு, 2017 ப்ரிலிம்ஸ். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு டைரக்டா யார் 9 அட்டெம்ப்டையும் அட்டன் பண்ண போறா,
நம்ம தான் ஒரு 2-3 அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் சும்மா ஜாலியா சென்னையில கொடுத்துட்டு அங்க இருந்து ஃபிளைட்ல அண்ணனும் நானும் அண்ணன் என்னை கொண்டு அங்க விட்டுட்டு ராவ்ஸ் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் எனக்கு அட்மிஷன் போட்டுட்டு அப்புறம் ஆப்ஷனல் இன்னொரு இன்ஸ்டியூட்ல அட்மிஷன் போட்டுட்டு எனக்கு ஒரு ப்ராப்பரா பிஜி ஒன்று பார்த்து அங்க அண்ணன் என்ன உட்கார வச்சுட்டு அண்ணன் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அதுதான் அந்த டெல்லி ப்ராசஸ். அங்க ராவ்ஸ்ல வந்து ஹிஸ்டரி ஹேண்டில் பண்றது ஒரு மேடம் கிருத்திகா மேடம் அப்படின்ட்டு மதுரைக்காரங்க தான். ஸோ அவங்க எவ்ரி 2 days 3 days அப்பப்போ வந்துட்டு எல்லாம் ஓகேயா எதுவும் பிரச்சனைனா ஸோ அவங்க ஒரு நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ராவ்ஸ். அவங்க இப்போ அங்க இன்னொரு இன்ஸ்டியூட்ல சுப்ரா ரஞ்சன் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்ல அகைன் அவங்க ஹிஸ்டரி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சாரும் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் அதே நெக்ஸ்ட் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் டெல்லியில ஸ்டார்ட் ஆச்சு. 1 year கோர்ஸ் அது நார்மலா போச்சு. 2018 மேல வந்து கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இடையில ஒண்ணு சொன்னீங்க 9 தடவை பண்ணலாம்னு. சோ அது ஆக்சுவலா அத பத்தி சொல்லுங்க. அதாவது 9 அட்டெம்ப்ட் ஒரு ஆள் பண்ணலாமா? அதான் ப்ரொசீஜரா? ஆக்சுவலா 21 வயசுல இருந்து 35 அதாவது ஜெனரல் கேண்டிடேட்ஸ் வந்து 21 வயதுல இருந்து 32 வயசுக்குள்ள 6 அட்டெம்ப்ட் அவங்க கொடுக்கலாம். அவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸும் இந்த 11 வருஷத்துல அவங்க வந்து 6 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். இதர பிற்படுத்தப்பட்டவர் அவங்க வந்து 21 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள மொத்தம் 9 அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு வந்து 21 வயதுல இருந்து 37 வயது வரைக்கும் எத்தனை வாட்டி சிவில் சர்வீசஸ் நோட்டிபிகேஷன் வருதோ அத்தனை வாட்டி அவங்க கொடுக்கலாம். ஸோ இதுதான் சிவில் சர்வீஸ் அந்த ரூல்ஸ். ஓகே. ஸோ அதான் அந்த சிவில் சர்வீசஸ் பத்தி அதை ஒரு சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன ப்ராசஸ், அதாவது ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்புறம் அந்த இன்டர்வியூ அந்த ப்ராசஸ் லைட்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி இயர் பிப்ரவரி ஏன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தளவுல சொன்னோம்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இதோட ஷெட்யூல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படின்னா எவ்ரி பிப்ரவரி ஆர் மார்ச்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த மே எண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இந்த இதுக்குள்ள ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும். செப்டம்பர் மந்த்ல வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணி ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எவ்ரி ஏப்ரல் ஆர் மேல ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இது வந்து எவ்ரி இயர் அவங்க நடத்திடுவாங்க. இதுல எந்த சுணக்கமுமே ஏற்படாது. இதுதான் இந்த யூபிஎஸ்சி இதுல தேர்வுல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம ஒரு பிளான்டா ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதான் சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சியை பொறுத்தளவுல. அதோட முதல் நிலை தேர்வு அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ங்கிறது மொத்தத்துல 2 பேப்பர். காலையில ஒரு தாள், மதியம் ஒரு தாள். காலையில உள்ள தாள் பொது தாள் அப்படிம்பாங்க, ஜெனரல் ஸ்டடீஸ், பொது அறிவு சம்பந்தப்பட்டது. அது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மதிப்பெண், 200 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து தப்பா ஓஎம்ஆர் சீட்ல, அதாவது இது வந்து ஓஎம்ஆர் சீட்ல தான் மார்க் பண்ண. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், எஸ்ஏ எல்லாம் கிடையாது. எஸ்ஏ கிடையாது. முதல்நிலை தேர்வு வந்து அவங்க வந்து இது வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ங்கிறதோட இது வந்து எலிமினேஷன் ப்ராசஸ். அதாவது 5 லட்சம் 6 லட்சம் அப்ளிகேஷன்ல இருந்து 14,000 பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணதுக்கான ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் தான் இந்த முதல்நிலை தேர்வு. ஒரு கொஸ்டின் தப்பா மார்க் பண்ணோம்னா 1/3, அதாவது 3 1 பகுதி வந்து கழிக்கப்படும். அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ். இது காலையில. இது வந்து இதுல என்னெல்லாம் வரும்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி அதாவது பொருளியல், அப்புறம் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் நாட்டு நடப்பு அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் இப்போ சமீப காலமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதில் கொடுத்துட்டே வராங்க. செகண்ட் பேப்பருங்கிறது சிசாட் அப்படிவாங்க, சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இதுல வந்து இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், அரித்மெட்டிக் எபிலிட்டி. இதுல வந்து 80 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2.5 மார்க். இதுல வந்து 33% மார்க் எடுத்தா இதுல வந்து தேர்ச்சி எடுத்தாதான் ஃபர்ஸ்ட் பேப்பரை கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நான் மெரிட். செகண்ட் பேப்பர் வந்து குவாலிஃபைங் பேப்பர் அப்படிம்பாங்க. அதாவது 200க்கு 66 மார்க் எடுத்தா மட்டுமே உங்களோட முதல் தாள் மதிப்பெண் செலக்ஷனுக்கு கணக்கில் கொள்ளப்படும்.
ஓ அதனால ஓகே. இது வந்து இந்த பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டஃப்னஸ் இல்லாம இருந்துச்சு. ஆனா 2020க்கு அப்புறம் இதோட டஃப்னஸ கூட்டிக்கிட்டே வராங்க. 2023ல வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நீங்க இங்கிலீஷும் அட்டன் பண்ணணும், இதுவும் மேக்ஸும் அப்ஜெக்டிவ் டைப் அட்டன் தான். இதுவும் அப்ஜெக்டிவ் இதுவும் டைப் தான். இதுவும் நெகட்டிவ் அப்ஜெக்டிவ் டைப் மார்க்ஸ், தான். இதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. ஓகே. அந்த முதல் தாள் வந்து காலையில 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கேப் விட்டு 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இந்த 2ஆம் தாள் நடக்கும். ஸோ இதுல 66 மார்க் யாரெல்லாம் எடுக்காங்களோ அவங்களோட பேப்பர் அவங்க மட்டும்தான் திருத்துவாங்க. கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் தான் திருத்துவாங்க. அதுல அவங்களுக்கு தேவையான 1:10 ரேஷியோ. போன வருஷம் 1143 வேகன்சி. அது அப்படிங்கும் போதுல இன்டூ 1:12 to 13 ரேஷியோல கிட்டத்தட்ட 14,000 பேரை முதன்மை தேர்வுக்கு போன வருஷம் கூப்பிட்டு இருந்தாங்க. முதன்மை தேர்வுங்கிறது செப்டம்பர் மாதத்துல நடக்கும். அது வந்து மொத்தம் 9 பேப்பர், கிட்டத்தட்ட 2 வாரங்களா அது நடக்கும். முதல்ல வந்து எஸ்ஏ பேப்பர், கட்டுரை எழுதுறது, 2 கொஸ்டின் தான். இல்ல அது தமிழ்ல நீங்க எடுத்துக்கலாமா? இங்கிலீஷ் தமிழ்ல எடுத்துக்கலாம். ஆமா, அது தமிழ்லயும் எழுதலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம் மட்டும், முதல்நிலை தேர்வு மட்டும் கொஸ்டின் பேப்பர் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். வேற லாங்குவேஜ் கிடையாது. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதுல நீங்க தமிழ்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தக்கன. பட் நீங்க இங்கிலீஷ்ல எழுதிருப்பீங்க. நீங்க இங்கிலீஷ்ல நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுனேன். ஓகே. சோ எஸ்ஏ பேப்பர் வந்து கொஸ்டின் வந்து 2 செட்டா இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏல 4 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் பில 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 2 பார்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் செலக்ட் பண்ணி 12 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதணும். மொத்தத்துல 24 பக்கத்துக்கு கட்டுரை எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 125 மார்க். இது வந்து ஒரு திடீர்னு ஒரு பழமொழியை கொடுத்துட்டு 12 பக்கத்துக்கு எழுத சொல்லுவாங்க. நம்ம அதை நம்மளோட ஒரு கொஹரன்ஸ், அந்த ரசனை, கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து எழுதக்கூடியது. ஸோ இது வந்து எஸ்ஏ பேப்பர். இது வந்து முதல் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரை நடக்கும். மதியானம் வந்து எந்த பேப்பரும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமை காலையில வந்து GS1 அப்படிம்பாங்க, மதியானம் GS2, ஞாயிற்றுக்கிழமை காலையில GS3, மதியானம் GS4. ஸோ இந்த 4 பேப்பர் எழுதுறதுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு ஒரு பயங்கர அந்த 4th பேப்பர் எத்திக்ஸ்லாம் எழுதும் போச்சுல, எத்திக்ஸ் பேப்பர்பாங்க, அதெல்லாம் எழுதும் போச்சுல ரொம்ப டயர்டா, ஃபேட்டிக் அந்த அளவுக்கு ஆயிடும். ஸோ இதுல அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம் இந்த 5. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க 3 நாள்ல 15 மணி நேரம் எழுத போறீங்க. கொஸ்டின் எதுன்ட்டே தெரியாது, எங்க இருந்துனாலும் வரலாம். சோ அந்த ஒரு மென்டல் ஸ்டாமினா அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அத வந்து அவங்க அசஸ் பண்றாங்க. ஓகே. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா GS1 வந்து காலையில 9 to 12 மணிக்கு வரை நடக்கும். அதுல வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் சொசைட்டி, அதாவது வரலாறு, புவியியல், இந்திய சமூகத்தை பத்தியான கேள்விகள் வரும். மதியானம் GS2 பேப்பர் அப்படிம்பாங்க. அதுல வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் கவர்னன்ஸ், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது வந்து பேப்பர் 2. பேப்பர் 3ன்னு போகும்போதுல இந்தியன் எக்கானமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்து எலக்டிவ் மாதிரி நம்ம எடுக்கலாமா, சூஸ் பண்ணலாமா? இதுல இந்த 5 பேப்பரும் எல்லாருக்குமே கம்பல்சரி. they have to write it. அதுல வந்து எந்த விலக்கு எதுவுமே கிடையாது. 3rd பேப்பர்ல அந்த இன்டர்னல் செக்யூரிட்டி அது வரைக்கும் இருக்கும். அப்புறம் 4th பேப்பர்ங்கிறது எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடுபாங்க. அதாவது ஒரு நேர்மை இதெல்லாம் செக் பண்ணதுக்காக 6 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். ஒரு சினாரியோ கொடுத்துட்டு 6 சினாரியோ கொடுத்துட்டு அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அது 6 கொஸ்டின் 20 மார்க், 120 மார்க். அது போக அந்த ஆன்சர்லயே உங்களோட கேரக்டர், பர்சனாலிட்டியை they will judge, I think. அதுக்காக தான் அந்த பேப்பர் 2013ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே. சோ இது வந்து முதல் வாரம். அதுக்கப்புறம் 5 நாள் கேப் இருக்கும். 5 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் 4 பேப்பர். அது என்னன்னா முதல் சனிக்கிழமை வந்து தமிழ் இருக்கும், மத்தியானம் இங்கிலீஷ் இருக்கும். அதாவது தமிழ்ங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து 8th ஷெட்யூல் அட்டவணை பட்டியல் 8ல வந்து இருக்க 22 லாங்குவேஜ்
அந்த 22 லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் வந்து Okay. எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்ஸப்ட் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள்ல உள்ள சில மாநிலங்களை தவிர மட்டும் விலக்கு கொடுக்கப்படும் அதுக்கு. மிச்சம் எல்லாருக்கும் அந்த 22 லாங்குவேஜ்ல ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதுல நான் தமிழ் எழுதினேன். மத்தியானம் இங்கிலீஷ் வந்து எல்லாருக்குமே மேண்டேட்ரி. இது வந்து குவாலிஃபைங் பேப்பர். இந்த ரெண்டையும் வந்து மெரிட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுலையும் பாஸ் பண்ணாதான் மிச்சம் 7 பேப்பர்ல உள்ள மார்க்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. 7 × 250 1750 மார்க்குக்கு ரிட்டன் எக்ஸாம். அதுக்கு அடுத்த நாள் அந்த சண்டே வந்து ஆப்ஷனல் விருப்ப பாடம். என்னோட விருப்ப பாடம் வந்து புவியியல், ஜியாகிரபி. மார்னிங் வந்து பேப்பர் 1, மத்தியானம் வந்து பேப்பர் 2. ஸோ இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த எலக்டிவ் பேப்பர் வந்து சோசியாலஜி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து இந்த இதுல அந்த எம்எஸ்சி அக்ரி, பிஎஸ்சி அக்ரி படிப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஈஸியா உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிராஜுவேஷன் சப்ஜெக்டே படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விருப்ப பாடம் வந்து ஈஸியா இருக்கும். எனக்கு நான் எதுக்காக இதை எடுத்தேன்னா, ஜியாகிரபி எடுக்கிறவங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல ஒரு 100 மார்க், ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல ஒரு 100 மார்க் ஓவர்லேப் ஆகும். அப்படிங்கும் பட்சத்தில் நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா படிக்க வேண்டாம். என்னோட விருப்ப பாடத்தை நான் படிச்சாலே ஒரு 200 மார்க் ஜிஎஸ்ல நான் எனக்கு கவர் ஆகுது. நம்ம மக்களுக்கு தேவைப்படுது, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஓகே ஓகே. அது போக ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஜியாகிரபில. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். என்னதான் நம்ம வந்து இது இருந்தா ஓவர்லாப் பண்ண கூட. ஓகே. இன்னைக்கு தான் மார்க் கூட வந்துச்சு. எனக்கு ஆப்ஷனல்ல 272 மார்க்ஸ் வந்திருக்கு. அது ஒரு நல்ல மார்க். பேப்பர் 1ல ஒரு 20 மார்க் கொஸ்டின் மாத்தி எழுதிட்டேன், தப்பா எழுதிட்டேன். அப்படி எழுதியுமே 127 மார்க் வந்திருக்கு. பேப்பர் 2ல 144 மார்க் வந்திருக்கு. ஒரு ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்ட். விருப்ப பாடம் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். அதுக்கு டபுள் த எஃபோர்ட் போட முடியும். ஸோ அது முடிச்ச உடனே டிசம்பர் 8ஆம் தேதி எனக்கு இந்த இதுக்கான தேர்வு முடிவுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க, ஆளுமை தேர்வு அப்படின்ட்டு. அது ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்தே நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியா ஏப்ரல் 9 வரை நடந்துச்சு. எனக்கான டேட் வந்து ஏப்ரல் 4. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க. இன்டர்வியூ. அது ஆக்சுவலா இன்டர்வியூ. ஆனா யூபிஎஸ்சி வந்து அதை வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு தான் அவங்க நோட்டிபிகேஷன் எல்லா இதுலயும். அது நார்மலா எங்க வச்சு நடக்குது? சென்னையிலயா, டெல்லி போகணுமா? எங்க நடக்குது? அது டெல்லியில மட்டும் தான், யூபிஎஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சு மட்டும் தான் நடக்கும். அந்த 12th ஃபெயில் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல உள்ள அதே சினாரியோ. இல்ல எங்களை பொறுத்தவரை நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஐஏஎஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பசங்க. அது உண்மையா நடந்துச்சா என்னன்னு தெரியல. எப்படின்னா மாடியில வந்து இன்டர்வியூ நடக்குமா. சோ அங்க இருந்து மேல ஏறி போய் உட்கார்ந்த உடனே நீங்க நடந்து வந்த ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்பாங்களாம். சோ இப்படி எல்லாம் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ நடக்க இன்டர்வியூ ஃபுல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நடக்குது. அதனால அதுக்கான தேவை இருக்காது. ஒரு காஃபி டேபிள் மாதிரி சுத்தி 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட 6 நிமிடங்கள் வரை கேள்வி கேட்பேன். எனக்கு வந்து 30 நிமிஷம் போச்சு. ஸோ கேள்வி கேட்டுட்டு கடைசியா 5 பேரும் 6 நிமிஷம் கேள்வி கேட்பாங்க. கேட்டுட்டு ஓகே யுவர் இன்டர்வியூ இஸ் ஓவர் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்துடணும். அடுத்த நாள் வந்து மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல் வந்து இன்டர்வியூ போட எல்லாருக்குமே 7 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலு, ராமநகர் லோஹியா அப்படின்ட்டு ஒரு 7 ஹாஸ்பிட்டல். அங்க வந்து அடுத்த நாளே மெடிக்கல் நடக்கும். காலையில 8:30க்கு எல்லாரும் போயிடணும். மதியம் 3 மணி வரைக்கும் எல்லா செக்அப்பும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதாவது பர்சனாலிட்டி டெஸ்ட்ல வின் பண்ணவங்களுக்கு தான் அந்த மெடிக்கல் செக்கப்பா, இல்ல போன எல்லாத்துக்குமே மெடிக்கல் செக்கப்பா? இன்டர்வியூ போற எல்லாருக்குமே. இந்த வருஷம் 2800 பேரை இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்தாங்க. 2800 பேருக்குமே மெடிக்கல். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ்க்கு வந்து நாக்னி, அந்த பிளாட் ஃபுட் இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து அந்த கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் அலௌடு கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்டே அவங்க இது பண்றதுனால சர்வீஸ் அலோகேஷன் வரும்போதுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுன்ட்டு மெடிக்கல் அப்பவுமே நடத்தி முடிச்சிருவாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்போர்ட் வந்து டிஓபிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இது போயிடும். இதுதான் அந்த மொத்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க.
ரொம்ப அதுவும் குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி 2013க்கு அப்புறம் நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நியூஸா இருக்கு ஆக்சுவலா. நீங்க சொன்னீங்க அதுல வந்து செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி சொன்னீங்க, புதுசா இருந்தது. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் புதுசா. ஸோ ஆக்சுவலா 2013ல தான் ரிஃபார்ம் வந்துச்சு. அந்த ரிஃபார்ம்ல இருந்து 2 ஆப்ஷனலா இருந்ததை ஒரே ஆப்ஷனலா குறைச்சாங்க. அது போக எத்திக்ஸ்ங்கிற பேப்பர் ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்து அதில் கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது நீங்க செலக்ட் ஆவதுக்கு முன்னாடியே இன்னொரு ஜாப்ல இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி சொல்லுங்க. அது 2022ல நான் இன்டர்வியூ போயிருந்தேன். ஐ மீன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 21 மூலமாக 2022 மே 25 எனக்கு வந்து இன்டர்வியூ நடந்துச்சு. நடந்து மே 30 வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட். சரி, நான் ஒரு ஹாப்பி நியூஸ் வரும், அப்பா ரிட்டையர்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சோம் எல்லாரும். அன்பார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. ஸோ அப்போ கிடைக்கலன்னு உடனே வீட்டில் என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்டர்வியூ வரை வந்துட்ட, அடுத்த ஜூன் 5ஆம் தேதி அடுத்த ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ ஒரு 5 நாள் தான் டைம் இருந்துச்சு. நானும் ஓகே எதுக்கு இயரை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸ் கொடுப்போமே அப்படின்ட்டு கொடுத்து பார்த்தேன். ஒரு 3-4 மார்க்ஸ்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அந்த அட்டெம்ப்ட் ஜூன் 22லாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு 18 நாள்லாம் ரிசல்ட் போட்டாங்க. உடனே அப்பா சொன்னாங்க, நீ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்ட, உனக்கு யூ ஹேவ் த கெப்பாசிட்டி, அதனால வேற எந்த எக்ஸாம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணாத, சிவில் சர்வீஸ் மட்டும் நெக்ஸ்ட் 1 இயர் டெடிக்கேட்டடா எதுல இம்ப்ரூவ் பண்ணணுமோ பண்ணு, எந்த இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணுமோ, டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னா பண்ணு, எது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா பண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நானும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு அதுவும் அட்டன் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல டிஎன்சிஎம் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துச்சு. அதுலேயும் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். இன்டர்வியூ போய் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருந்துச்சு. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அப்படின்பாங்க, ஒருங்கிணைந்த பட்டதாரி தேர்வு அப்படின்ட்டு. இன்கம் டேக்ஸ்ல டேக்ஸ் அசிஸ்டன்ட், இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி கஸ்டம்ஸ்ல வந்து பிரிவென்டிவ் ஆஃபீஸர். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனா? ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். ஓகே. அது மூலமா ஒரு 39 அந்த வருஷம் அதிக வேகன்சி 39,000 வேகன்சி போட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அதை மிஸ் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே 2 வாட்டி எஸ்எஸ்சி சும்மா கொடுத்து பார்த்தேன். எனக்கு மேக்ஸ் இயல்பாவே பை காட்ஸ் கிரேஸ் அது ஒரு நல்லா வரும். அதனால ஓகே அதை கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு சும்மா எழுதிட்டு வந்தேன். அது டயர் 1 கிளியர் ஆயிருச்சு. டயர் 1 கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல 2022 இன்டர்வியூக்கு முன்னாடி குரூப் 2வும் எழுதியிருந்தேன் பிலிம்ஸ். அதுவும் கிளியர் ஆயிருந்துச்சு பிலிம்ஸ். ஸோ இது வந்து 2023 பிப்ரவரி 26ல குரூப் 2 மெயின்ஸ் எழுதிட்டு மார்ச் 3ல வந்து இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதினேன். அதோட ரிசல்ட் மார்ச் 12ஆம் தேதி வந்துச்சு. அப்போ இன்கம் டேக்ஸ்ல எனக்கு டேக்ஸ் அசிஸ்டண்டா கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜாயினிங் கிளாஸ் வருமான வரித்துறையில வரி உதவியாளர் அப்படிம்பாங்க. செப்டம்பர் 26 வந்து அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் 2 நாள்ல சென்னையில ஜாயின் பண்ணேன். சென்னையில நுங்கம்பாக்கத்துல ஆயக்கார் பவன், வருமான வரி அலுவலகம், எம்ஜி ரோட், மகாத்மா காந்தி சாலையில. ஸோ அங்க ஜாயின் பண்ணேன். 1 மந்த் அங்கதான் இருந்தோம். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கேட்டாங்க, எங்கெங்க போக ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு திருநெல்வேலி கொடுத்தேன். திருநெல்வேலியில வேகன்சி இருந்ததுனால திருநெல்வேலியே கிடைச்சிருச்சு. ஸோ வீட்டுல இருந்து 15 கிலோமீட்டர் பைக்ல போயிட்டு வர மாதிரி. திருநெல்வேலி சமாதானபுரம் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. கோர்ட் ரஹ்மத் நகர்ல கோர்ட்டுக்கு மெயின் ரோட்லயே அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ அதுல ஜாயின் பண்ணி அதுல ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் இன்டர்வியூ கால் வந்த உடனே ஒரு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ராடினரி லீவுமாங்க, லாஸ் ஆஃப் பே போட்டு டெல்லி ஒரு 2 மந்த்ஸ் போயிட்டு அப்புறம் ஏப்ரல் 8 ஜாயின் பண்ணேன். ஏப்ரல் 16 ஆஃபீஸ்ல இருக்கும்போதுல தான் ரிசல்ட் வந்துச்சு. எஸ்எஸ்சியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா சொந்த ஊர்ல இருந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டாக்ஸ் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர், அதுலயுமே வந்து இன்ஸ்பெக்டர்ஸ்க்குலாம் சேலரி வந்து எல்லாம் ஒருத்தங்க ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட திருநெல்வேலியில 80,000 ரூபாய்கிட்ட கிடைக்கும். 75,000ல இருந்து 80,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா எஸ்எஸ்சி இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணலாம், சொந்த ஊர்ல இருந்தே அவ்வளவு சேலரி வாங்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அவங்க அடுத்த 10 வருஷத்துல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்ட் ஐஆர்எஸ் ஆகி
அவங்களும் ஒரு நல்ல ரேங்க் வரைக்கும் போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த அவேர்னஸ் கண்டிப்பா நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஆக்சுவலா. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆஹ், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து நான் பாக்குறது வந்து பீகார் அந்த சைட்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம தான் வந்து எஜுகேஷன் வைஸ் நம்ம தான் லிட்ரஸி அதிகமா நம்மளும் கேரளாவும் சொல்றோம். பட் கேரளாக்காரன் படிச்சு முடிச்சோன்னே கல்ஃப் பார்க்க போயிடுறான். நம்ம படிச்சு முடிச்சுட்டு இந்த சைடு எங்கேயாவது யூஎஸ்க்கு அப்படி போயிடுறாங்க நிறைய பேர். இல்ல சொல்றேன் இந்த அவேர்னஸ் Actually, வந்து இதுல இல்ல இதுல இதுல 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து அவேர்னஸ் இல்லன்ட்டு கம்ப்ளீட்டா இல்லன்ட்டு சொல்ல முடியாது. அந்த இப்போ டயர் 1 சிட்டிஸ் ஆன சென்னையோ, டயர் 2 சிட்டிஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில இருக்கவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இதுக்கு எஃபோர்ட் வந்து 3 இயர்ஸ் போடணும் அப்படிங்கும் போச்சுல அவங்க வந்து யோசிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வந்து கேம்பஸ்லயே வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் போச்சுல ஈஸியா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நமக்கு வந்து அதிகப்படியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதிகப்படியான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் போச்சுல ஆட்டோமேட்டிக்கா இல்ல இது நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான் இதுக்கு பதில். இதுக்கு பேஷன் இருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். இதுக்கு டுவர்ட்ஸ் திஸ் வந்து நம்ம பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும், பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. நீங்க சொல்றது புரியுது. யார் சொல்லியும் அந்த ஆசை வராது. அது உள்ள இருந்து அந்த ஆசை வந்தா மட்டும்தான் அந்த ஃபயர் இருக்கும். இல்லாட்டி நிச்சயமா. சோ அடுத்த நகர்வை பத்தி சொல்லுங்க. நீங்க இதுல சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க, பிளஸ் ரேங்க்கும் வந்துடுச்சு. சோ அடுத்தது என்ன போஸ்டுக்கு உங்களை பார்க்கலாம் கூடிய சீக்கிரம், அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னொன்னு நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். ஏன்னா 2017 நான் டெல்லி போனேன்னு அப்போல இருந்து ஜான் சாமுவேல் சார் அப்படின்ட்டு அவங்க நெல்லை மாவட்டம் பேரின்பபுரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ரிட்டையர்டு போஸ்டல் போர்டு மெம்பர். அதாவது கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அவரு நம்ம ஒரு குரூப்ல நெல்லை குளோபல் கனெக்ட்ல இருக்காரு. ஓகே, 1978 பேட்ச் சிவில் சர்வெண்ட். ஸ்பீட் போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவங்க 1986ல ஸ்பீட் போஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலா இருந்தாங்க. ஃபைனலா ரிட்டையர்ட் ஆகும்போதுல போஸ்டல் சர்வீசஸ் போர்டு மெம்பரா இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸோ அவங்க எனக்கு எஸ்ஏ அண்ட் எத்திக்ஸ் கொஞ்சம் நான் 2018ல ரெகுலர் கிளாஸஸ் முடிஞ்ச உடனே 2 வருஷம் வீக்லி 2 to 3 days அவங்க வீட்டுக்கு தான் போவேன். ஆன்சர் ரேட்டிங் இல்ல பிலிம்ஸ் கைடன்ஸ். இருக்கிறது அவங்க பேரன்புரத்துல தான் இருக்காங்களா? இல்ல அவங்க டெல்லியில இருக்கிறாங்க. நான் டெல்லியில இருந்ததுனால அவங்க வீட்டுக்கு அவங்க இப்பவுமே ஆன்லைன்ல கிட்டத்தட்ட இன்னும் 80 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீக்லி 3 days ஃப்ரீயா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மானிட்டரி ஹெல்ப்பும் வாங்குறது இல்லை. அவங்களோட ஒரு குறிக்கோள் வந்து நிறைய நோபல் லீடர்ஸ், அதாவது ஒரு எந்த ஒரு கரப்ஷன் எதுவுமே இல்லாத லீடர்ஸ் நிறைய பேரை உருவாக்கி விடணும், அவங்க நிறைய சொசைட்டில டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணுங்கிறது அவங்களோட எய்ம். ஸோ அதுக்கான வேலையில அவங்க கிட்டத்தட்ட 80 பேர். அதுல வந்து இந்தியாவில இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அருணாச்சல் பிரதேஷ். வந்து நீங்க வந்து எனக்கு நெல்லை டாக்ஸ்ல சாரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஜாம்பவான். நான் வந்து அவருக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன், பேசியிருக்கேன் ஒரு தடவை. பட் இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து அவ்வளவு லைம் லைட் இல்ல. அவங்க இந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் இது பண்ணணுங்கிறதுல அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு எது இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் வந்து நிறைய பேரை உருவாக்கி விடணும் அப்படிங்கிறதுல குரூம் பண்ணுவாங்க, நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ சிவில் சர்வீஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போச்சுல அது நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வரும். ஸோ அடுத்தல நீங்க கேட்ட கேள்விக்கு வரும்போச்சுல எனக்கு சென்ற வருடம் 594 ரேங்க் வர உள்ளவங்களுக்கு ஐபிஎஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ்ங்கிறதுனால ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் எனக்கு முன்னாடி வருவாங்க. ஸோ எனக்கு ஐபிஎஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. 90% ஐபிஎஸ் கிடைச்சிக்கிடும். இன்கேஸ் மிஸ் ஆனா, நேரோ மார்ஜின்ல மிஸ் ஆனா ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே. ஸோ சூப்பர். அது போக இன்னொன்று எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் நமக்கு தெரியும். அடுத்து ஐஆர்எஸ், வேற என்ன அதுல இருக்கு சொல்லுங்களா அதை பத்தி. கிட்டத்தட்ட 19 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா தான் எடுக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து இந்திய ஆட்சி பணி, அதுக்கப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்திய அயல் பணிம்பாங்க, அம்பாசிடர்ஸா போறவங்க. அப்புறம் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் 2 இருக்குது. இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல வந்து கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதுக்கப்புறம் டைரக்ட் டாக்ஸஸ். அதாவது என்னோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்ட் டாக்ஸஸ்ல வரும். ஸோ அதுல வரவங்க ஐஆர்எஸ் ஐடி. அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அது வந்து இப்போ ஒரு நல்ல சர்வீஸ் ஆயிட்டு வருது. ஏன்னா கிட்டத்தட்ட 8 சர்வீஸா இருந்துச்சு. இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 8 சர்வீஸா இருந்ததை மெர்ஜ் பண்ணி ஒரே சர்வீஸா கொண்டு வந்தாங்க, இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கும் இப்போ சிவில் சர்வீஸ் மூலமா தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். அதாவது டிஃபென்ஸ்க்கு வந்து நாடு முழுவதும் எக்கச்சக்கமான லேண்ட் இருக்குது. ஸோ அந்த லேண்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ். இப்போ திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு ஆப்போசிட்ல இந்தியன் நேவியோடது இருக்குது. ஸோ அந்த லேண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றது வந்து டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ஆடிட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். அதாவது மத்திய கணக்கு தணிக்கையாளர், அவங்களுக்கு கீழே நேரா வருவாங்க, அவங்க இண்டிபெண்ட். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 19 சர்வீசஸ் அதுல வருது. ஓகே, இது எல்லாமே ரேங்க் அடிப்படையில் அப்படி வரிசையா பிரையாரிட்டி பேசிஸ்ல வருமா, இல்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான். இன்டர்வியூக்கு முன்னாடி டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிம்பாங்க. அது அதை ஓபன் பண்ணுவாங்க. அதுல நம்மளோட எல்லா ஹிஸ்டரியுமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணும்போதுல ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எந்தெந்த சர்வீஸ். ஏன்னா இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஏஎஸ், 2வது நான் ஐபிஎஸ் கொடுத்தேன். சிலர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே ஐஎஃப்எஸ் கொடுப்பாங்க, சிலர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஆர்எஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஆர்எஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸ். ஓகே ஓகே, புரியுது. சூப்பர். ஸோ இந்த 19 வகையான சர்வீஸ், இதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் ஆல் இண்டியா சர்வீஸ்பாங்க, மிச்சம் எல்லா சர்வீஸும் குரூப் ஏ சர்வீஸ் அப்படிம்பாங்க. அது போக ஐஎஃப்எஸும் ஆல் இண்டியா சர்வீஸ். அதுக்கு வந்து ப்ரிலிமினரி வந்து சேம் ப்ரிலிமினரி எக்ஸாம், கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஏன்னா 110 போஸ்ட்ங்கிற போச்சுல எல்லா டிகிரி ஹோல்டர்ஸும் அதை எழுத முடியாது. அதுக்குன்னு சில டிகிரி, இப்போ பிஏ இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் எக்ஸாம் எழுத முடியாது, ஆனா இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஸோ அதுக்கு வந்து டிசம்பர்ல எப்பவுமே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கு இப்போ இன்டர்வியூ வந்து இன்னும் ஒரு வாரத்துல நடைபெற இருக்குது. அது முடிச்சுட்டு அவங்களும் ஆல் இண்டியா சர்வீஸ் வருவாங்க. ஸோ இதுதான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துக்கு வந்துட்டோம் நம்ம. அப்படின்னா போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அது போக எதிர்காலத்துல வரக்கூடிய நம்ம ஊர், குறிப்பா நம்ம ஊர் மக்கள், அவங்களுக்கு வந்து உங்களோட இப்போ அனுபவம் சார்ந்த, அதாவது இந்த இந்த நிகழ்ச்சியோட தலைப்பே நான் வச்சது என்னன்னா விடாமுயற்சியின் வெற்றி. ஏன்னா வந்து ஒரு கஜினி முகமது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தொடர்ந்து இத்தனை முறை போரிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த விடாமுயற்சியா நீங்க 7வது தடவை வின் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அதுல நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, தோல்வியில தான் நிறைய பாடங்கள் நம்ம படிக்கலாம் வெற்றியோட. ஸோ அந்த விதத்துல நீங்க நிறைய படிப்பினைகள் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு அறிவுரையா, ஏன்னா வந்து நீங்க கற்ற அந்த படிப்பினைகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதுல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஊர் மக்களுக்கு? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டு பையன் நான் பேசுற மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் ஆனா ஸ்டில் யூ ஹவ் அச்சீவ்ட் a lot. ஸோ கண்டிப்பா அதை பத்தி சொல்லுங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இது உண்டு, the beautiful view will always be after the hardest climb அப்படிம்பாங்க. அதாவது மிகவும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இது ஏறினாதான் அந்த வியூ வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல இதுல வந்து இந்த ஜேர்னிங்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 4 பிலிம்ஸ் கிளியர் ஆகும் போச்சுல தெரிஞ்சவங்க அவங்களே வந்து இதுக்கு தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருமே வந்து இன்ஸ்டன்டா ஏதாவது கிடைக்கும் தான் நினைப்பாங்க. வேலை பார்த்து கையில கிடைச்ச வேலையை எப்படி விடுவானா அந்த பையன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பேச்சுக்களும் வந்துச்சு. நான் அது எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட பேஷன் தெரியும், என்னோட கெப்பாசிட்டி தெரியும். இன்னைக்கு வரை ஆச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம். எங்க அப்பா ஒரு நாளாச்சு என்னைக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்த எந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரிதான் அப்பா கேட்பாங்களே தவிர, ஏன்னா அப்பாவுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை பத்தி தெரியும். அப்பாவும் அம்மாவும் என்கரேஜ் தான் பண்ணுவாங்களே தவிர இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என்னையோ எங்க அண்ணனையோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பத்தி ஹார்ஷா பேசினது, ஹார்ஷா என்ன
ஒரு மனம் சுளிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஓகே. ஸோ ஐ அந்த திங்க் ஃபேமிலி இது சப்போர்ட். வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம இளைய தலைமுறைன்னு சின்ன பசங்களே பிரஷர் போடுறதுக்கு பதிலு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜ் சொல்றீங்க. ஓகே, சொல்லுங்க. ஏன்னா உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க. ஓகே. ரெண்டாவது, சின்ன வயசுல இருந்து இதுவரைக்கும் ஆயிருக்க எங்க அப்பா அம்மா என்ன யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசினது கிடையாது. என்னையும் எங்க அண்ணனையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேசினது கிடையாது. உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இததான் அப்பா அம்மா யோசிப்பாங்களே தவிர யார் கூடயும் கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. அது எங்களோட ஒரு செல்ஃப் டிக்னிட்டிக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு இது. அப்புறம் இன்டர்வியூ போயிட்டு கிடைக்கலன்ன உடனே சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சித்தப்பாலாம் ஒருத்தங்க அப்பாவோட 3வது தம்பி, அவங்க மூன்றடைப்புல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்த உடனே கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க பேர் ராபர்ட். அவங்க கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரி பண்ணாத, அதுல என்ன இருக்கு. சோ இந்த மாதிரி சிலர் வந்து உண்மையான பாசத்தோட இருப்பாங்க, சப்போர்ட் இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் 7th அட்டெம்ப்ட் எழுதுனது யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் பிலிம்ஸ் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னையில இருக்குது. தமிழ்நாடு அரசு நடத்துற இது. அதுல பிலிம்ஸ்க்கு ஒரு வாட்டி தங்கிக்கலாம். அது வந்து நான் 2023ல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். தங்கிட்டு 2 மெயின்ஸுக்குமே நான் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல தான் 2 மெயின்ஸுக்குமே தங்கினேன். அகாமடேஷன் அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து இன்னும் நல்லா மேம்படுத்திட்டாங்க. அது இப்போ லேட்டஸ்டா ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல தான் ஆரம்பிச்சாங்களா? அது 2013ல இருந்து கிரீன்வேஸ் ரோடுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த கவர்மெண்டோடது. ஆனா பிலிம்ஸ்க்கு நம்ம வந்து ஒன் டைம் தான் ஸ்டே பண்ண முடியும். ஓகே. மெயின்ஸ்க்கு வந்து எனி நம்பர் ஆஃப் டைம் ஸ்டே பண்ணிக்கலாம். பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா. ஸோ 2 மெயின்ஸ்க்குமே நான் அங்கதான். எதுக்காக அங்க போனேன் அப்படிங்கும் போச்சுல, அது வந்து ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். சுத்தியுமே எல்லாருமே படிச்சுட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து படிக்க ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு டிஸ்கஷனுக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு காம் என்விரான்மெண்டா இருக்கும். இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இது வந்து இப்போ பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சுதாகர் சார் அப்படின்ட்டு ஒருத்தங்க இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், அவங்க வந்து ஆன் டெபுடேஷன் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்க வந்து இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்குலாம் இத்திக்ஸ்க்கு ஒரு ஃபேமஸா ஒரு இன்ஸ்டியூட்மாங்க, லுக்மான் ஐஏஎஸ் அப்படின்ட்டு டெல்லியில ஒரு இன்ஸ்டியூட். அதுல எல்லாருக்குமே 5000 ரூபாய்க்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நாங்க டெஸ்ட் எழுதுறதுக்காக ஃப்ரீயா. ஸோ கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து அதெல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்க்குமே நான் முதல்வன் ஸ்கீம் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் அவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் டீம் வச்சு கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணிட்டு மெயின்ஸுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம்ல அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு ஒரு 25,000 கொடுப்பாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மந்த்லி 7,500 rupees ஸ்டைஃபன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறதுனால ஐ எம் நாட் எலிஜிபிள். பட் அவங்க யாரெல்லாம் உண்மையாவே கடினமா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது மாசம் 7,500 ரூபாங்கிறது ஒரு நல்ல ஒரு அவங்க புக்ஸ் வாங்குறது. ஆமா. பிளஸ் மெயின்ஸுக்கு வந்து 25,000 ரூபாய் ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல. ஏன்னா புக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எது ஜாயின் பண்ணனாலும் போன வருஷத்துல இருந்து அந்த 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் நியூஸ்ல பார்த்தேன், அந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்தவரும் இப்போ கிளியர் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் உங்க கூட இல்லையா? ஆமா, டாக்டர் பிரசாந்த் அப்படின்ட்டு கிளியர் பண்ணிருக்காரு. ரேங்க் 78 அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான். அப்போ நம்மளோட பேஷன் என்னையோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் சொல்றது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம தான் உருவாக்கிக்கிடணும். நான் 2013ல இருந்து என்னோட தேடல் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லா இன்டர்நெட்ல உட்காந்து தேடிட்டு இருப்பேன். நம்ம சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணாம யூடியூப்ல நமக்கு எல்லாமே இப்போ வந்து ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. டெலகிராம் சேனலா இருக்கட்டும். ஸோ நம்ம அதுக்கான இதை முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அடையலாம். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போச்சுல நல்லா அவைலபிள் டைம் நிறைய இருக்கும். இப்போ எவ்ரி செமஸ்டர் வந்து 2 months ஹாலிடேஸ் கிடைக்கும். அந்த 2 monthsல சிவில் சர்வீஸோ இல்ல எஸ்எஸ்சி எக்ஸாமோ நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்ல இருந்து நீங்களே வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆசை தான் உங்களை புஷ் பண்ணுமே தவிர வேற யாருமே வந்து உங்களை புஷ் பண்ண முடியாது. இதுதான் சொல்றது. சூப்பர் சூப்பர். ரொம்ப 20 வருஷம் கழிச்சு நம்ம ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஐயோ நான் அன்னைக்கு நல்லா படிச்சிருக்கலாமே, இல்ல இந்த எக்ஸாம் எழுதிருக்கலாமே அப்படின்ட்டு 20 years டவுன் த லைன் நம்ம ரெக்ரெட் பண்ணக்கூடாது. நமக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போச்சுல அதை இன்னைக்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் முயற்சிட்டு கிடைக்கலன்னா அது வேற. முயலாமலே 20 வருஷம் கழிச்சு ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதான் அந்த வாழ்க்கையோட ட்ராக்க மாத்தக்கூடிய சக்தி அந்த பீரியட்ல இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ட்ராக்க மாத்தி வேற மாதிரி போறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது.
ஜே.கே. ரவுலிங் அப்படின்ட்டு ஹாரி பாட்டர் புக் எழுதின ஆத்தர் ஆமா, இருக்கிறாங்க. அவங்க ஆமா. வந்து ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போதுல ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதுல அவங்க கோட் பண்ற ஒரு வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெர் இஸ் டெட்லைன் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ். அதோட கரெக்டான லைன் வந்து தெர் இஸ் அன் எக்ஸ்பைரி டேட் for your parents steering you in the wrong direction. The moment you take up the wheel, the history lies with you அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்க பேரண்ட்ஸ் உங்களை கைட் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எல்லா நாளும் எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு நீங்க ஒரே இதை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அந்த ஸ்டியரிங் வந்து உங்க கையில இருக்குது. அன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும். அவங்க சொல்றத பண்ணணுமா இல்ல என்னோட வாழ்க்கையை நான் முடிவு பண்ணணுமா. ஸோ அந்த அந்த மோட்டிவ் அந்த ஓரியன்டேஷன் ஸ்பீச்சை பாத்தீங்கன்னா அது இன்னுமே ஒரு நல்லா உங்களை வந்து வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உங்களை தூண்டும். சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா பேசணும். உண்மையிலேயே வந்து ஒரு 50 நிமிஷத்துக்கு மேல நம்ம பேசியிருக்கோம். பட் எந்த வித எதுவுமே இல்லாம சாதாரணமா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சோம். பட் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு நாலேஜ் ஷேரிங் இதுல நடந்திருக்கு. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில உங்க நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல இன்னும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க போய் நம்ம சார் நினைச்ச மாதிரி ஒரு நோபல் ப்ரொஃபஷனா, ஒரு நோபல் ஆபீசரா நீங்க இருந்து நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்னு சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கத்தின் சார்பிலும் நெல்லை டாக்ஸ் நிகழ்ச்சி சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. நிறைவு செய்யலாம் நம்ம நிகழ்ச்சியை. நீங்க இறுதியா எதுவும் சொல்ல விரும்பினா சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம இந்திய தேசம்ங்கிறது எக்கச்சக்கமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டது. யாருக்குமே வந்து எந்த வாய்ப்புமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது போட்டித் தேர்வா இருக்கலாம். இது மட்டுமே வந்து ஐ மீன் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனால மட்டுமே பெரிய ஆள் அப்படின்லாம் கிடையாது. அதுல வந்து நிறைய வகையில் இருக்கு. நீங்க பிசினஸ், சிலருக்கு வந்து பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படிங்கும் போதுல நீங்க ஒரு ஆண்டர்பிரினியர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கலாம். இல்ல சிலருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபீல்டானாலும் இருக்கலாம். அது வந்து அட் த எண்ட் வந்து இட் சுட் பி யுவர் பேஷன் அண்ட் இட் சுட் டிரைவ் இட். அதுதான் நான் சொல்றது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்கு 2 நாள் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இல்லை. அந்த இது வந்து ஃபுல்ஃபில்லா ஒரு கிரிட்டோட இருக்கணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க பண்ணீங்கன்னா நான் எந்த ஒரு இதுலனாலும் இலக்கை அடையலாம் அப்படிங்கிறது தான் என்னோட. சூப்பர். ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து யூபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹானரரி ஒரு இது. ஆக்சுவலா நீ என்ன பெரிய ஐஏஎஸ் அப்படின்னு நம்ம ஊர்லாம் கேட்கறத பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஹம்பிளா நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.